சவுந்தர். சவுந்தர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஊர் வந்து தடிக்கரங்கோணம். தடிக்கரங்கோணம். மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? சின்ன வயசுலேருந்தே நம்ம அடிக்கடி வரதான். எனக்கு நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகே. மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் எது ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் எனக்கு நான் நடக்கிறது இந்த இவ்வளோ ஹைட்லேருந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பைனாப்பிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வாங்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டே இந்த வழியாக நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எந்த வருஷம் கட்டப்பட்டது மாத்தூர் தொட்டிப்பாலம்? வருஷம் தெரியல, ஆனால் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு தெரியும். ஸோ ஏன்னா நிறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தில் இது ஒன்று. இதான் மெயின், அதாவது ஆசியாவிலே பெருசு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது. காமராஜர் யாரு? காமராஜர் வந்து முன்னாடி வந்து நமக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. ஸோ நிறைய கல்வி அறிவு பின்தங்கி இருந்த இடத்துல ஸோ அவங்க வந்து நிறைய பேருக்கு ஸ்கூல் எல்லாம் கட்டி குழந்தைகளை அந்த டைம்லேயே சத்துணவு அறிமுகப்படுத்தி படிக்க வைக்க தூண்டினது வந்து காமராஜர் தான். இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் ஏதாவது ஒரு சின்னதா பிடிக்காம ஏதாவது ஒரு விஷயம் இருக்காங்க? இந்த மாதிரி உடச்சி மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் பிடிக்கல. அதான் பிடிக்கலையா? ஓகே. இருந்த மாதிரியே வச்சிருந்தாச்சுன்னா நல்லா இருக்கு. அதை ஏதோ திருத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு புதுசா ஏதோ ட்ரை பண்றாங்கல்ல, அந்த விஷயங்கள் பிடிக்கல. நீங்க மேரிடா அன்மேரிடா? நான் அன்மேரிட். அன்மேரிட். லவ்வா பத்தி உங்க கருத்து என்ன? லவ்வா? லவ்ங்கிறது லவ் பத்தி அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாரு. அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால அவர் அதை பத்தி தெளிவா சொல்லுவாரு. உங்க கருத்து உங்களுக்கு இருக்கும்ல? ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை தான் நம்ம லவ்னு சொல்றோம். ஸோ அந்த லவ் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு டைப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து லவ்ங்கிறத வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி வந்து கண்ணும் பார்த்தே லவ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி டைப் தான். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரியே தான் அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு லவ் அது இல்லை. ஃபியூச்சரில் உங்களுக்கு மேரேஜ்னு ஒன்று வருதுன்னா வரதட்சணை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க? வரதட்சணைன்னு வந்து நம்ம கேட்கறது கிடையாது, கண்டிப்பாக நம்ம கேட்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பொண்ணு வந்து கிடைக்கிறது ரேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னமும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இந்த மார்த்தாண்டம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே நிறைய கட்டி கொடுக்குறாங்க. அது நியூஸ்லலாம் அடிக்கடி டைவர்ஸு அவங்கள சூசைட் பண்ணுற லெவலுக்கு அவங்களோட லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் நிறைய கொடுக்குறேங்கிறத விட்டுட்டு ஸோ பையன் நல்ல பையனாக இருக்கானா அப்படிங்கிறது பார்க்குறது நல்லது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ.